வணக்கம். குரு பகவான் பேச்சாக போறாரு 1/6/2026 என்று இரவு பாத்தீங்கன்னா 1:50 பேச்சு ஆகிறார். அதாவது விடியற்கால 2ஆம் தேதி விடியற்கால 1:50 பேச்சு ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. உச்ச வீட்டுல ஒரு வருட காலகட்டங்கள் இருப்பார். கன்னி ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது அதிச்சாரம் இருக்குது. 1/6/2026 என்று பேச்சியானா 31/10 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகத்தில் இருப்பார். 31/10/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் அதிச்சாரமா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துல 24/1/2027 வரை சிம்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வக்ரமா மறுபடியும் கடகத்துக்கு வருவார். ஏன்னா அதிச்சாரம் அப்ப பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அந்த 3 மாச காலகட்டங்கள். கன்னியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் ஸ்தானத்துல குரு உச்சமாக போறார். அதாவது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். எப்பவுமே குருவுக்கு 2, 5, 7, 9, 11ங்கிற பாவம் அவர் இருக்கிறது ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய இடம். அதனால லாபஸ்தானத்திலேயே அந்த குரு உச்சமடைகிறது கன்னிக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம்னே சொல்லலாம். அதே போல அவருடைய பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி உண்டு. அதன் மூலமா ஒரு வெற்றியும் உண்டு. அதுல கன்னியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் ஸ்தானம் விருச்சிகம், அதுக்கு பார்வை இருக்கு, குருனுடைய பார்வை. அதே மாதிரி 5ஆம் ஸ்தானம் மகரத்துக்கு பார்வை இருக்குது. 7ஆம் ஸ்தானம் மீனத்துக்கும் பார்வை இருக்கு. அதனால தைரிய வீரி ஸ்தானம் சொல்லக்கூடியது. புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. தொழில் ஒரு வெற்றி அடையக்கூடிய காலகட்டம், லாபங்கள் நிறைய வரக்கூடிய காலகட்டங்கள், உதிரி வருமானங்கள் வரும், எக்ஸ்ட்ரான வருமானங்கள் வரக்கூடியது. தொழில பாத்தீங்கன்னா உயர்வு, வெளிநாட்டு பாத்தீங்கன்னா தொழில் செய்யறது, வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கிறது, அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிலவிட்டே இருக்கும். பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். அதே மாதிரி இவ்வளவு நாள் வராத பணம் கூட சேர்ந்துரும். பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு தீர்வுக்கு வந்துடும். அதே போல புதிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, கடன் பிரச்சனை, இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க. குழந்தைகள் கல்வியில் உயர்வு கிடைக்கும். கல்வியில ஒரு மேன்மை கிடைக்கும். விருது வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பதவி, பொறுப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லபடியா சக்சஸா செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. திருமண வைபவங்கள் கைகூடும். சுபகாரியங்கள் அதிகமா நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பணம், பொருளாதாரத்துல ஒரு உயர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது பழைய பணம் வராது இருந்தாலும் கூட இப்ப வரும். விற்காத இடங்கள் வித்துரும். வீடு ஆல்ட்ரேஷனோ, ஒரு கார் வாங்குறது, புதிய வாகனங்கள், புதிய பொருட்கள் சேர்றது, இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்துல புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சதா பாத்தீங்கன்னா எப்பவுமே 11 உச்சமா இருக்கிறப்ப இருக்கும். அதனால கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க.